அலாட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்டிமனி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். 1 இயராக ஜாப்லெஸ்ஸாக இருந்து அட்லாஸ்ட் எனக்கு வந்து நேற்று ஈவினிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனிலேருந்து கால் வந்தது. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் காட். பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த வேலை வந்து எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி ப்ரேயர் பண்ணேன் அண்ட் ஹவு காட் ஆன்சர் மை ப்ரேயர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், நான் 1 இயராக வேலைக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ஜாபுக்கு ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா இல்லை, ட்ரையும் பண்ணுறேன், நான் வந்து ப்ரேயரும் பண்ணுறேன். ஸோ இந்த 1 இயரில் நான் என்ன பார்த்தேன், என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து வெயிட் பண்ணுறது, பேஷன்ஸ். ஏன்னா 1 வருஷம் ஃபுல்லாக நான் எல்லாத்துலேயுமே அவசரப்படுறேன் எனக்கு. பட் ஆண்டவர் வந்து ஒரு பேஷன்ஸை, நீ வெயிட் பண்ணி கிடைக்கிற அந்த விஷயத்த வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். 2வது என்ன அப்படின்னா, என்னை 2 கோர்ஸ் படிக்க வச்சார். அந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா, என்னோட டிகிரி இருக்கு இல்லையா, மெயின் டிகிரி, அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய 2 கோர்ஸ் படிக்க வச்சார். ஆனால் இப்போ கிடைச்ச ஒர்க் வந்து அந்த கோர்ஸ் ரிலேட்டட் இல்லை, என்னோட மெயின் டிகிரியோட ரிலேட்டட் தான். அடுத்ததான் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரேயர் பண்ண ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். ப்ரேயர் அப்படின்னா, நான் வந்து பாஸ்ட் 1 மந்த்தாக, அதாவது ஜூன் மாதத்தில் 1 மந்த் ஃபுல்லாகவே இல்லை, ஒரு 21 டேஸ் ப்ரேயர் வந்து நான் வச்சேன். அதாவது மே லாஸ்ட்லேருந்து ஜூன் 1 2 வீக் வரைக்கும் அது வந்து வர மாதிரி ஒரு 21 டேஸ் ப்ரேயர் வந்து நான் வச்சேன். அந்த 21 டேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை முடிக்கும்போது நான் வந்து அதை பற்றி பெருசாக யோசிக்கல. ஓகே, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் 4th டேவே ஆண்டவர் வந்து எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். அந்த 21 டேஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி 4வது நாளே எனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து ப்ரேயரை பார்க்குறேன், கண்ணீரை நான் பார்க்குறேன், கவலைப்படாத, உனக்கானதை நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வார்த்தையுமே நான் மறந்துட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த நோட்டை திறந்து பார்க்கும்போது தெரியுது, ஓகே ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு. ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்தார். இதுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என் இருதயத்தில், அந்த ஏவுதலையும் ஆண்டவர் வந்து போட்டார். நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு 4th டேவே ஆண்டவர் வந்து வார்த்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அப்போது சரி, ஓகே வேலை கிடைக்கல, நம்ம போய் எம்இ ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இந்த கம்பெனி, இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து வேக்கன்சி இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால். சரி, ஓகே நம்ம போகலாம், இப்போ அட்டன் பண்ணி பார்ப்போம், கிடைச்சா ஓகே, இல்லைன்னா அடுத்த கட்டம் என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் போய் ட்ரை பண்ணேன். உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் போகும்போது சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சரி, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். போகும்போது இந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவேன். ஆனால் இந்த கம்பெனிக்கு மட்டும் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில் இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி எனக்கு வந்து ஜாப் கிடைக்காது, இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவிஸ்வாசமாக நான் இருக்குது. ஏன்னா நான் இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணேன், நான் எப்படி ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெச்ஆர் ரவுண்டாக இருக்கட்டும், நான் எப்படி அதில் வந்து ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பெருசாக ஒரு ஆன்சருமே தெரில. ஏன்னா எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ நடந்த பிளேஸே ஃபஸ்ட்டு தெரியாது. அது ஒரு நியூ ஏரியா, அதுக்கு நான் போனதே இல்லை. திடீர்னு அந்த புது ஏரியாவில் போய் அந்த கம்பெனியை தேடி அதுக்கப்புறம் போகிறது வந்து எனக்கு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. ரொம்ப நேரமாக தேடி கிட்டத்தட்ட 1 ஹவராக அந்த கம்பெனியை தேடி இருக்கேன். கம்பெனி பக்கத்துலேயே நின்றுட்டு கூகுள் மேப் பார்த்து தான் தேடினோம். அங்கே சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியல. ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூஸ், அந்த ஐயோ இந்த வேலை வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கும் வந்து சொல்கிறேன், இது கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியல, கிடைச்சா ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணல அப்படின்னு. ஆனால் நேற்று ஈவினிங் கால் வருது, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை விட விஷயம் என்னன்னா, கன்ஃபியூஸ் தான் இருந்தது. எப்படி நான் தான் இன்டர்வியூ ஒழுங்காகவே அட்டன் பண்ணல, ஆனால் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போ தான் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, இது ஆண்டவரோட கிருபை, இது இல்லைன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது, ஆண்டவர் உனக்காக பேசாட்டி இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது உண்மைதான். ஆண்டவர் வந்து எனக்காக வழக்காடாட்டி, எனக்காக அந்த
ஹெச்ஆர் சிஇஓ கிட்ட பேசல அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலை வந்து அவங்க எனக்கு இல்ல. என்ன எனக்கு சுத்தமா ஒரு பதிலும் தெரியல. பட் என்னை விட எவ்வளோ பேர் வந்து நல்லா வெல் எஜுகேட்டட், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனாலும் அவங்க என்ன ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆண்டவரோட கிருபை தான். ஸோ எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஹாப்பி ஆயிட்டேன். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் உங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஏசப்பா டிலே ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மாதிரி ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை வேற மற்ற ஆசீர்வாதங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மள ஒரு சில நேரத்துல ஆண்டவர் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ண வைப்பாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள ட்ரெயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தாங்க வேலையே கொடுப்பாரு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப்ல இவ்வளோ விஷயத்த பார்த்துருக்கேன். நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்துருக்கேன். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி, அதாவது சூப்பராக அட்டன் பண்ணுவேன். எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும். நல்லா ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் அதில் நான் செலக்ட் ஆக மாட்டேன். நிறைய ஒரு ஜாப்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். வேலையில் செலக்ட் ஆகி ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு மெசேஜ் வருது, சாரி நீங்கள் வேண்டாம் எங்கள் கம்பெனிக்கு. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குலாம் எலிஜிபிள் தான். நான் வந்து 2025 கிராஜுவேட்டாக இருந்ததுனால ஐ எம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2024 கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் உங்கள் கம்பெனியில் வந்து எடுப்பாங்க. அந்த டைமில் நான் வந்து ஃப்ரெஷர் தானே. ஸோ என்னை வந்து அவங்க ஹையர் பண்ண முடியாது அவங்க கம்பெனியோட பாலிசி பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க வந்து என்னை ஹையர் பண்ணல. எனக்கு அதனால ரொம்ப அந்த டைமில் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன். ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆனேன். என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் கடைசியில் ஏசப்பா எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலையில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த 21 டேஸ் ப்ரேயர் நான் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 21 டேஸையும் நான் பைபிள் வாசித்து ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து நான் நோட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த நோட்டை நான் திறந்து பார்த்தா தெரியுது இப்போ நான் வேலை கிடைச்சா என்னென்னலாம் பண்ணணும், நான் தசமபாகம் எப்படி கொடுக்கணும், தென் நான் வந்து வேலைக்கு போனால் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் பண்ணணும், எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் தினமும் ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த 21 நாள் உண்டான காரியங்களை நான் ரீட் பண்ணி பார்த்தா நான் கண்டிப்பாக வேலைக்கு போனால் அதில் நான் வந்து சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி காரியங்களை வந்து எனக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. நான் அதே இப்போ தான் வாசித்து பார்த்தேன், மறந்துட்டேன். இப்போ வாசித்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நம்ம அதெல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ காரியங்கள் வந்து நமக்கு சின்ன சின்னதை கூட ஆண்டவர் சொல்லித்தர ரெடியாக இருக்கார். நீங்களும் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஆண்டவர் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பார். நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் என்ன மாதிரி ப்ரேயர் வைக்கலாம், 21 டேஸ் ப்ரேயர் வைக்கலாம். ஆனால் உடனே கிடைக்கணும் ஏசப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்கே அதுதான். உடனே வேணும் உடனே வேணும் அப்படின்னு நான் கேட்டது தான். பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் நான் உடனே எனக்கு வேணும் ஏசப்பா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைனல் இயரில் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு தான் எங்கள் கிளாஸில் லாஸ்ட்டாக ஜாப் கிடைச்சிது. ஸோ நம்ம வந்து அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் நானும் நினச்சேன். எல்லாருக்கும் கிடைக்கட்டும், ஆனால் அதுலேயும் உங்கள் புள்ள தானே நான். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிப்பு கொடுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பட் அது அப்படி கேட்கக்கூடாதுங்கிறத நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உடனே உடனே அப்படின்னு வந்து கேட்காம, ஏசப்பா உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஏசப்பா உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா மெயின்லி ஒரு ரீசன் தான், உங்களை ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கோர்ஸ் படிக்க வச்சாரு, பொறுமையை கற்றுக்க வச்சாரு, ப்ரேயர் பண்ண கற்றுக்க வச்சாரு, தென் வேலைக்கு போனால் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. 5 காரியத்தை எனக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்தார். அதே போல் உங்கள் லைஃப்லேயும் ஆண்டவர் எதையோ ஒன்று சொல்லணும்னு நினைப்பார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அதையும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஸோ பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க, வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். எனக்கு செஞ்சார், அப்போ உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அதனால உங்களுக்கும் செய்வார். நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஆண்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஆர்கியூ பண்ணேன்.
எனக்கு வேலை குடுக்கல. நீ ஏன் எனக்கு செய்யல? நான் உங்க புள்ள தான அப்படின்னு சொல்லி நான் ஆர்க்யூ பண்ணேன். ஆனா, நேத்து தினத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனிலேருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, எனக்கு உண்மையா சொல்றேன் அந்த இடத்துல என்னால முழுமையா ஹேப்பியா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ! நான் ஏசப்பா கிட்ட ஆர்க்யூ பண்ணிட்டேன். அவர்ட்ட நான் சண்டை போட்டேன். ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சதுக்கான சந்தோஷமே கிடைச்சது. அது வரைக்குமே ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் யாரும் வந்து எனக்கு ஏசப்பா செய்யலன்னு சொல்லி ஆர்க்யூ பண்ணாதீங்க. இதெல்லாம் என் லைஃப்ல நடந்தது. நான் நான் பண்ண மிஸ்டேக்ஸும் இதில இருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்களும் நிறையா கத்துக்கலாம். யாரும் ஆர்க்யூ பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுங்கிறத கேளுங்க. அது கண்டிப்பா பதிலை தருவார். சம்டைம்ஸ் கன்ஃப்யூஸ்டா எந்த ஒரு பதிலும் இல்லாத மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஆனா லைஃபே அதாவது கோ வித் த ஃப்ளோன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான். சில டைம் வந்து ஆண்டவர் வந்து நம்மள கரெக்ட்டா நீ இத செய் அப்படின்னு சொல்லி வழிநடத்துவார். சம்டைம்ஸ் எந்த பதிலும் இல்லாத மாரி இருக்கும். ஆனா, சரி ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு தன்ன போல எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு சாதகமா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார். தேங்க் யூ.